ஒரு சயின்டிஸ்ட் பணியில் நடந்து வந்து அங்கே வந்து சேர்ந்து 2 விஞ்ஞானிகளை அணுகிறாரு. ஒரு கால்பந்து அளவிலான அகழ்வாராய்ச்சி தளத்தில் ஒரு பெரிய கிராஃப்ட் ஒன்று வந்து லேண்ட் ஆகி இருக்கிறத பார்க்குறாங்க. கிராஃப்டை கட் பண்ணி உள்ளார போனால் அது ஒரு உறைஞ்சு போன ஷிப்புனும் அதுக்குள்ளார பனி மறைஞ்சு இருந்த ரெட், ஒயிட், ப்ளூ கலர்ல இருக்க ஷீல்டை கண்டுபிடிக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி டான்ஸ்பர்க், நார்வேல 1942 நடந்த சம்பவம் இது. நாசிஸ் ஆள்கள் கிராமத்துக்குள்ளார ஊடுருவி வரத்தை பார்த்த வைக்கிங் ரூனுடைய பராமரிப்பாளர்கள் பயந்து ஓடி வர திடீர்னு பெரிய வெஹிக்கிள் வந்து கதவை இடிச்சிட்டு நாசிஸ் ஏஜென்ட்ஸ் உள்ளார வராங்க. அப்போ ஒரு பராமரிப்பாளர் இறந்துடுறாரு. இன்னொருத்தர் சோல்ஜர்ஸ்ட தன்னை விட்டுட சொல்லி கெஞ்சுறாரு. அவரை பொறுப்படுத்தாம சவப்பட்டியை திறக்க முயற்சி செய்யறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளாக் சூட் போட உயர்ந்த நாசிஸ் அதிகாரி ஜோஹான் ஸ்கிமிட் ஹைட்ரா குரூப்புடைய தலைவன் உள்ளார வந்து திறக்க கஷ்டப்பட்டு இருந்த சர்கோஃபகஸை சிரமமே இல்லாம திறக்கிறாரு. உள்ளார ஒரு வயதான வைக்கிங் எலும்பு கூட கையில ஒரு கியூப் இருக்கு. அதை எடுத்துட்டு கீழே போட்டு உடைச்சு போலின்றதை கண்டுபிடிக்கிறாரு. பராமரிப்பாளர்கிட்ட உண்மையான கியூப் எங்கன்னு கேட்க உண்மையை சொல்ல மறுத்த பராமரிப்பாளர்கிட்ட தான் குடும்பத்தை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்ட மனம் மாறிய பராமரிப்பாளர் அந்த அறையில இருக்க பழங்கால சிற்பத்தை குறிக்க அதுக்குள்ளார இருக்க டிராயர் கண்டுபிடிச்சு உண்மையான டெசரக்டை கண்டுபிடிக்கிறாரு. எடுத்த கையோட பராமரிப்பாளரையும் கொண்டுடுறாரு. புரூக்லின்ல யூஎஸ் ஆர்மி பீப்புளை செலக்ட் பண்றதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அதில் 20s சேர்ந்த ஸ்டீவ் ரோஜர்ஸ் பங்கேற்கிறாரு. 5 அடி மட்டுமே வளர்ந்திருந்த 90 பவுண்ட் எடை கொண்ட ஒரு ஆஸ்துமா நோயாளி யூஎஸ் ஆர்மியில சேர்ந்து பணிபுரிய ஆவலோடு இருந்தாரு. ரோஜருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 90 வயது ஆளுடைய ரிப்போர்ட்டை வாசிக்கிற மாதிரி உணர்ந்த அதிகாரி அப்ளிகேஷனை நிராகரிக்கிறாரு. அதுவே அவருடைய 4வது அட்டெம்ப்ட். ஸ்டீவ் ரோஜர்ஸ் படம் பார்க்க போறாரு. யூஎஸ் மிலிட்டரி பத்தி தப்பா பேசின ஒருவனுக்கும் ஸ்டீவுக்கும் அங்க சண்டை ஏற்படுது. தியேட்டருக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் அவனை பயங்கரமா அடிக்க ஸ்டீவால அவனை அடிக்க முடியலனாலும் தைரியமா எதிர்த்து போராடுறாரு. எப்பயும் போல ஸ்டீவ் அந்த நேரத்துல காப்பாற்ற வந்தது அவனுடைய ஃப்ரெண்டு ஜேம்ஸ் பக்கி. பக்கி யூஎஸ் ஆர்மியில வேலை செய்ய செலக்ட் ஆகி 107th இன்ஃபென்ட்ரியில இப்ப இருக்காரு. பக்கி ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருந்தாரு. டேட்டுக்கு 2 பொண்ணுங்களை வேற கூட்டி வந்திருந்தாரு. ஸ்டீவையும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லி கூப்பிட விருப்பமே இல்லைனாலும் ஸ்டீவ் அவங்களோட ஜாயின் பண்ணி நடக்கிற வேர்ல்டு ஃபேர்ல பங்கேற்கிறாங்க 4 பேரும். பிளேபாய் இன்வென்டர் ஹாவர்ட் ஸ்டார்க் அவர் கண்டுபிடிச்ச பறக்கிற காரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா முழு வேலை பெறாத அந்த கார் அங்கேயே செயலிழந்து போகுது. ஸ்டீவ் அந்த நிகழ்ச்சியில இருந்து புறப்பட்டு வேற ஒரு யூஎஸ் மிலிட்டரி ஆட்சேர்ப்பு நிலையத்துக்கு போறாரு. யூஎஸ் மிலிட்டரியில சேர முடியலன்ற வருத்தத்தை பக்கிட்ட பகிர்ந்துக்க அவங்க பேசினதை ஒட்டி கேட்டுட்டு இருந்த டாக்டர் ஆப்ரஹாம் மர்ஸ்கின் யூஎஸ் மிலிட்டரியில வேலை பார்க்குறாரு. ஸ்டீவுடைய ஆர்வத்தினால ஈர்க்கப்படுறாரு. அங்கேயும் ஸ்டீவ் 5வது முறை யூஎஸ் மிலிட்டரியில சேர பிசிக்கல் டெஸ்ட் எடுக்க வர அங்க வந்து மிலிட்டரி போலீஸை பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு காத்திருந்த ஸ்டீவ் அதிர்ச்சி அடைகிறாரு. அவரை தொடர்ந்து டாக்டர் ஹர்ஸ்கின் வராரு. இதுவரை 4 முறை நிராகரிக்கப்பட்ட ஸ்டீவ் உடைய அப்ளிகேஷன்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த டாக்டர் ஹர்ஸ்கின் நாசிஸை கொலை பண்ண உனக்கு அவ்வளோ ஆர்வமான ஸ்டீவ்கிட்ட கேட்க ஸ்டீவ் யாரும் தேவையில்லாம துன்புறுத்தப்படுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. டாக்டர் ஹர்ஸ்கின் அவர் ஒரு ஜெர்மன் ஆளுன்னு அவருக்கு ஸ்டீவ் பயப்பட வேண்டானோ ஸ்டீவுடைய வலுவான விருப்பத்தினால ஈர்க்கப்பட்டு இந்த முறை ஸ்டீவுடைய அப்ளிகேஷன்ஸை பாஸ் பண்ணி விடுறாரு. ஜோஹான் ஸ்கிமிட் அவர் எடுத்த லைட் கியூபை ஆல்ப்ஸ்ல இருக்க ரகசிய ராணுவ நிலையத்தில் ஹைட்ரா வெப்பன் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் ஆன்எம் ஜோலாட்ட கொண்டு வராரு. டாக்டர் ஜோலா கண்டுபிடிச்ச மொத்த ஆயுதத்துக்கும் பல வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கியூப்ல பவர்ஸ் இருந்துச்சு. யூஎஸ் மிலிட்டரியில் டாக்டர் ஹர்ஸ்கின் மற்றும் கர்னல் செஸ்டர் பிலிப்ஸ்க்கு கீழே நடந்த பேசிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சேர்ந்திருந்தாரு ஸ்டீவ். கவர்மெண்ட்டுடைய சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்கு அந்த டீமை தயார்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா பிலிப்ஸ் ஸ்டீவ் அந்த டீம்ல இருக்க தகுதியே இல்லைன்னு நினைச்சாரு. ஸ்டீவ் பிரிட்டிஷ் அதிகாரியான பெகி கார்டர்ன்ற பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்க ஸ்டீவ் மேல பரிதாபப்படுறாங்க. அந்த டீம்லயே உருவத்துல சின்னதாகவும் பலவீனமாகவும் இருந்தாலும் புத்தி கூர்மையாகவும் தன்னலமற்ற தன்மையும் பெற்றிருந்தாரு ஸ்டீவ். ஸ்டீவ் தான் அவங்களுடைய ரிசர்ச்சுக்கு தகுதியான ஆளுன்னு டாக்டர் ஹர்ஸ்கின் உணர்த்த பிலிப்ஸ் அதை ஏத்துக்க தயாரா இல்லாத போது டாக்டர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டம்மி வெடிகுண்டை தூக்கி போட வெடிச்சா அது வேற யாரையும் பாதிச்சிட கூடாதுன்னு ஸ்டீவ் உடனடியாக அது மேலே குதிச்சு மற்றவங்களை காப்பாற்ற முன் வராரு. அதை பார்த்துட்டு பிலிப்ஸ் இருந்தாலும் அவனுடைய உடல் தேர்ச்சிக்கு போதுமான அளவில் இல்லைன்னு நிராகரிச்சுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்டீவை டாக்டர் ஹர்ஸ்கின் சந்திச்சு அவங்க பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் அவருக்கு முதல் முறை இல்லைன்னு அவர் எப்படி யூஎஸ்க்கு டாக்டர் ஹர்ஸ்கின் வந்தாருன்றதையும் ஜோஹான் ஸ்கிமிட் கடவுள் போல பவரை கொடுக்குற சீரமை செய்ய சொல்லி டாக்டர் ஹர்ஸ்கினை வலியுறுத்தினதாகவும் சொல்றாரு. ஆனா அந்த சீரமை தயார் பண்ணிட்டு இருக்கும்போதே அதனுடைய முதல் நிலையிலேயே ஸ்கிமிட் டாக்டரை கட்டாயப்படுத்தி அவனுக்கு போட்டுக்கிட்டதாகவும் அதனுடைய விளைவா அவனுடைய தோல் எல்லாம் உறிஞ்சு சிவந்த கருஞ்சிவப்பு எலும்பு கூட மாறிட்டதா சொல்றாரு டாக்டர். ஆனா இப்போ எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத அளவுக்கு அந்த சீரமை தயாரிச்சிட்டேனோ அதுதான் நாளைக்கு ஸ்டீவுக்கு போட போறேனோ ஸ்டீவ்கிட்ட சொல்ல ஸ்டீவும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. மறுநாள் காலையில ஸ்டீவை கூட்டிட்டு பெக்கி புரூக்லின் வழியா போக தெருவெல்லாம் காமிச்சு பல முறை இந்த இடத்துல எல்லாம் அடி வாங்கியிருக்கேன்னு ஸ்டீவ் சொல்றாரு. ஏன் அப்போல்லாம் நீ தப்பிச்சு ஓட முயற்சி செய்யலன்னு கார்ட்டர் கேட்க அப்படி ஓடி இருந்தா அடி வாங்குறதை விட அது பெரிய சித்திரவதையா இருந்திருக்கும்னு ஸ்டீவ் சொல்றாரு. ஒரு பழைய பழங்கால கடை முன்னாடி நிறுத்திட்டு உள்ளார போனாங்க. அங்க இருந்த பாட்டிட்ட பாஸ்போர்ட் சொல்லிட்டு பின்னாடி மறைஞ்சிருந்த சீக்ரெட் மிலிட்டரி பங்கருக்கு போனாங்க. அங்க ஹாவர்ட் ஸ்டார்க் கர்னல் பிலிப்ஸ் மத்தியில ட்ரீட்மெண்ட்டை தொடங்க டாக்டர் ஹர்ஸ்கின் தயாரா இருந்தாரு. ஸ்டீவ் அவனுடைய ஷர்ட்டை கழட்டிட்டு கேப்சூல்குள்ளார உட்கார கண்டிப்பா நீ ஒரு வலுவான ஆளை வெளியே வருவேன்னு ஸ்டீவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு ஹர்ஸ்கின். கார்ட்டரும் பிலிப்ஸும் மற்ற அதிகாரிகளோட வியூவிங் சேம்பர்ல காத்திருக்க ஹர்ஸ்கின் சீரம ஸ்டீவுடைய தசைகள்ல செலுத்திட்டு வீடாரை கேப்சூல்ல போட்டு மூட லெவலை இன்க்ரீஸ் பண்ண வழியில ஸ்டீவ் கத்தினாலும் மேலும் அதை தொடர்றாரு.
கேப்சூல் பிரகாசிச்சு முடிக்க ட்ரீட்மெண்ட்டும் முடியுது. கேப்சூலை திறந்து பார்க்க ஸ்டீவ் 1 அடி உயரமாகவும் 100 பவுண்ட்ஸ் எடையும் கொண்டு திடமான திசைகளோட வெளியே வராரு. அது மட்டும் இல்லாமல் செயற்கையாக அதிகபட்ச மனித ஆற்றலையும் அவருக்கு உயர்த்தி இருந்தாங்க. டாக்டர் எர்ஸ்கின் உடைய படைப்பை பார்த்துட்டு அசந்து போய் பிலிப்ஸ் முதல் கொண்டு எல்லாரும் பாராட்டிட்டு கீழே வர ஒரு தனி உயர் அதிகாரி, ஒரு ஜெர்மன் ஸ்பை ஹெய்ன்ஸ் க்ரூஜர், யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோடரை மேலேயே விட்டுட்டு கீழே இறங்குறான். சில வினாடிகளுக்கு பிறகு கேலரி வெடிச்ச உடனே டாக்டர் எர்ஸ்கினை 2 முறை சுட்டுட்டு சீரமோட சாம்பிளை எடுத்துட்டு எதிர வந்த கார்ட்ஸையும் கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறான். க்ரூஜரை பின்தொடர்ந்து பெக்கி கார்ட்டர் போக சாகர நிலைமையில இருந்த டாக்டர் எர்ஸ்கின் ஸ்டீவோட இதயத்தை சுட்டி காட்டிட்டு இறந்து போறாரு. ஸ்டீவ் க்ரூஜரை பின்தொடர்ந்து போக டாக்ஸி எடுத்துட்டு தப்பிக்க முயன்ற க்ரூஜரை பெக்கி ஷூட் பண்ண அவன் மேல ஏத்த வந்த டாக்ஸிட்ட இருந்து பெக்கியை ஸ்டீவ் காப்பாத்தி சாதாரண மனிதர்களை விட வேகமா ஓடி போய் டாக்ஸியை சோர்வே இல்லாம பிடிச்சு க்ரூஜருடைய துப்பாக்கி சுடுதல்ல இருந்து தப்பிச்சு புரூக்ளினுடைய கப்பல் துறைக்கு வந்து சேர்றாங்க. மறுபடி ஸ்டீவ் க்ரூஜர் சுட கேப்ல இருந்து உடைஞ்ச ஸ்டார் இம்ப்ரிண்ட் பண்ண கதவை பயன்படுத்தி தன்னை காப்பாத்திக்கிறாரு ஸ்டீவ். க்ரூஜர் ஹைட்ராவுடைய சப்மரீன்ல குதிச்சு தப்பிக்க முயற்சி செய்ய சப்மரீனையும் உடைச்சிட்டு ஸ்டீவ் க்ரூஜரை தூக்கி வெளியே வீசி நீ யாருன்ற உண்மையை கேட்க க்ரூஜர் நான் பல பேர்ல ஒருவனும், நான் இருந்துட்டா என்னுடைய இடத்தை இன்னும் 2 பேர் நிரப்பு வாங்கணும், சைனடை கடிச்சிட்டு ஹெயில் ஹைட்ரான்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். ஸ்கிமிடுடைய ஆபரேஷன்ஸை ஆய்வு செய்ய சொல்லி ஹிட்லருடைய 3 டாப் கமாண்டர் ஸ்கிமிடை சந்திக்க வராங்க. ஸ்கிமிடு மந்திரத்திலையும் அமானுஷத்திலையும் ஈடுபடுறதுனால அவரை பத்தியோ அவருடைய ஹைட்ரா ஆபரேஷன்ஸை பத்தியோ இப்பெல்லாம் நாசிஸ் பற்றி பொருட்படுத்துறது இல்லைனோ அவரை ரெட் ஸ்கல்னு குறிப்பிட்டு அவரை கேலி செய்ய அவருடைய லேபுக்கு அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வராரு. மேப்ல பெர்லினை அழிக்கிறதையும் டார்கெட்டா வச்சிருந்ததை பார்த்துட்டு கமாண்டர் ஒருத்தர் ஸ்கிமிட்ட கேள்வி கேட்க அவர் உருவாக்கி இருந்த ஆற்றல் மிகுந்த ஆயுதத்தை வச்சு 3 பேரையும் சுட்டு ஆவையாக்கிடுறாரு. ஹைட்ரா நாசிஸ் பார்ட்டியிலிருந்து விலகி வந்துருச்சுன்னும் உலகத்துல இருக்க மற்ற எல்லா நாட்டுக்கும் எதிராக போரை அறிவிச்சிருக்கிறதா ரெட்ஸ்கல் வெளிப்படுத்துறாரு. ஸ்டீவுக்கு கொடுக்கப்பட்ட சீரம் பத்தி முழுமையா தெரிஞ்சிருந்த ஒரே ஒரு ஆளு டாக்டர் எர்ஸ்கின் மட்டும்தான். அதனுடைய விளைவுகளை பத்தியோ எப்படி வேலை செய்யுன்றதை பத்தியோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு அதிகாரி ஸ்டீவை தியேட்டர் ஷோக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. பிலிப்ஸோ ஸ்டீவை வச்சு ரிசர்ச் நடத்துற லேப் ரேட்டா வச்சுக்கணும்னு நினைச்சாரு. க்ரூஜரை துரத்திட்டு வரும்போது ஸ்டார் இம்ப்ரிண்டட் கேப் டோரை வச்சிருக்க மாதிரியான புகைப்படம் நியூஸ் பேப்பர்ல வந்து ஸ்டீவ் ஒரே நாள்ல பிரபலமாகிறாரு. செனேட்டர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டாரு. ஸ்டீவ் யுனைடெட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் USOல சேர்க்கப்பட்டு மிட்வெஸ்ட் முழுக்க டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வார் பத்திய விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி மியூசிக்கல் ஷோ நடத்திட்டு வராங்க. ஸ்டீவுக்குன்னு தனித்துவமா ஒரு காஸ்டியூம் கொடுத்து கையில ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஷீல்டையும் கொடுத்து கேப்டன் அமெரிக்கான்ற பேர் சூட்டப்பட்டு டான்ஸ் ஆடி ஷோ பண்ணிட்டு வராரு. பொண்ணுங்க மத்தியில டான்ஸ் ஆடிட்டு ஹிட்லரை அடிச்சு வீழ்த்துற மாதிரியான நாடகம் போட்டு வந்தாங்க. கேப்டன் அமெரிக்கா ஓவர் நைட் சென்சேஷனா மாதிரி காமிக் புக்ஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பாப்புலர் ஆக அவர் மூலியமா USOக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆச்சு. இட்டாலியன் ட்ரூப்பை என்டர்டெயின் பண்ண வரும்போது அங்கிருந்து ஆர்மி மேன் அவரை கேலி பண்ணி ஸ்டேஜ்ல இருந்து இறக்கி விடுறாங்க. சோகமா இருந்த ஸ்டீவ் கார்ட்டரையும் பிலிப்ஸையும் சந்திக்கிறாரு. இட்டாலியன் ட்ரூப் டிவிஷனுடைய 107வது இன்ஃபென்ட்ரி சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால மற்ற ஆண்கள் எல்லாம் கோமா இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த இன்ஃபென்ட்ரியில தான் அவருடைய நண்பன் பக்கி இருந்ததா ஞாபகம் வந்து ஸ்டீவ் போருடைய யூரோப்பியன் தியேட்டருக்கு பொறுப்பாளரான பிலிப்ஸை சந்திச்சு பக்கியை பத்தி கேட்க அதுல பக்கியுடைய பேரே இறப்பு பட்டியலில் இல்லைன்னு பிலிப்ஸ் சொல்லிட்டு மூவி ஸ்டாராகவும் சியர் லீடர்ஸாகவும் நேரத்தை வீணடிக்காம அவருடைய பணியை போய் தொடங்க சொல்றாரு. எதிரிகளோட எல்லை பகுதிக்கு 30-40 மைல் தூரத்துல பின்னாடி ஹைட்ரா வெப்பன்ஸ் பிளான்ட்ல தான் பக்கியையும் அவருடைய ஆள்களையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு கார்ட்டர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட கேப்டன் அமெரிக்கா யாருக்கும் தெரியாம கார்ட்டர் துணையோட ஜீப் எடுத்துட்டு ஹைட்ராவுடைய கொல்லைப்புறத்துக்குள்ளார போக முடிவு பண்ண கார்ட்டர் வேற ஒரு நல்ல பிளான் சொல்றா. பிரைவேட் பிளேன்ல ஹார்வர்ட் ஸ்டார்க் அவங்க 2 பேரையும் பேட்டில் ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போக அவங்க வந்ததை பார்த்துட்டு ஹைட்ராவுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் அவங்க மேல தாக்குதல் நடத்த ஸ்டீவ் பேராஷூட் போட்டு குதிச்சிடுறாரு. ஹைட்ரா ஃபெசிலிட்டிக்குள்ளார நுழைய உள்ளார ஸ்கிமிடும் ஜோலாவும் உலகத்தோட ஒவ்வொரு மூலத்தனத்தையும் அழிக்க போதுமான ஆயுதங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. 107வது இன்ஃபென்ட்ரியை சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஆர்மி பீப்புள் சிறை பிடிக்கப்பட்டிருந்த செல்லுக்கு போய் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அவங்கள்ட்ட இருந்து ஃபயர் ஆர்ம்ஸ் டேங்க்ஸ் அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி ஹைட்ரா ஃபெசிலிட்டியில இருந்து ஆர்மி பீப்புள் வெளியே வர அது CCTVல பார்த்து ஸ்டீவ் கண்டிப்பா எர்ஸ்கின் உருவாக்கின ஆளா தான் இருக்க முடியும்னு யூகிக்கிறாரு. அந்த பில்டிங்ல இருந்து டாக்டிக்கல் மேப்பை கண்டுபிடிச்சு அவங்க நியமிக்கிற பல நிறுவல்களை தெரிஞ்சுக்கிறாரு ஸ்டீவ். சித்திரவதை செய்யப்பட்ட பக்கியை சந்திச்சு அவரை விடுவிச்சு ஸ்டீவ் புது உருவத்துல பார்த்த பக்கியையும் கூட்டிட்டு போக 2 பேரும் ஸ்கிமிட நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ஸ்கிமிட் அவனுடைய உண்மையான உருவத்தை காமிச்சிட்டு அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிட்டு ரெட்ஸ்கல் தப்பிச்சு போக ஜோலாவை ரெட்ஸ்கல் அவருடைய காரை எடுத்துட்டு வேற ஒரு ஹைட்ரா பேஸ்ல சந்திக்க சொல்லிட்டு பிரைவேட் ஜெட்ல இவன் கிளம்பிடுறான். பக்கி உடைஞ்சிட்டு வந்த பாலத்தை ஒரு வழியா கடந்து போயிடுறாரு. ஆனா ஸ்டீவ் தன்னால முடிஞ்ச அளவு பின்னாடி போய் எரியிற இடைவேளியில பாயிறாரு. ஹைட்ரா ஃபெசிலிட்டிக்கு போன ரோஜர் திரும்பி வராததை கருதி பிலிப்ஸ் அவர் இறந்த செய்தியை டைப்ரைட்டர்ல அடிக்க சொல்ல கேப்டனுடைய இறப்புக்கு காரணமான ஸ்டார்க்கை தண்டிக்க முடியாவிட்டாலும் கார்ட்டருக்கு தண்டனை வழங்க முடிவெடுக்கிறாரு. அப்பதான் ரோஜர் 400 ஆர்மி பீப்புளை மீட்டு ரெட்ஸ்கலுடைய டெக்னாலஜி சாம்பிளை எடுத்துட்டு அவங்களுடைய வெஹிக்கிள் சிலவற்றையும் கைப்பற்றிட்டு ரோஜர் படையோட வராரு. ஒழுக்கமற்ற முறையில உத்தரவு இல்லாம அங்கிருந்து கிளம்பி போனதுக்காக பிலிப்ஸ்ட தனக்கான தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கிறதா சொல்ல பிலிப்ஸ் ஸ்டீவ் உடைய உயர்ந்த செயலுக்காக அவரை மன்னிக்கிறாரு.
உண்மையான கேப்டன் அமெரிக்கான்னு ஸ்டீவை போட்டு ஆரம்பிச்சாங்க. அதே போல உலகம் முழுவதும் அவருடைய பெருமை பரவுச்சு. கார்ட்டர், பிலிப்ஸ் 2 பேர்ட்டையும் ஹைட்ராவுடைய பேஸ் மேப் பத்தியும் அதுல அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு பேஸுக்கும் போய் அதை அழிக்க அவருக்கு துணையா ஸ்குவாட அவரோட கூட்டி போக விருப்பப்படுறதா சொல்றாரு. ஸ்டீவ் ரெட் ஸ்கல்ட்ட இருந்து விடுவிச்சு கூட்டி வந்த ஹவுலிங் கமாண்டோஸ்ட அவருடைய பிளானை பத்தி சொல்லி அவரோட திரும்பி பேஸுக்கு போக கமாண்டோஸுடைய விருப்பத்தை கேட்க அவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஸ்டார்க் பல்வேறு ஷீல்டு ஸ்டீவுக்காக வடிவமைச்சு வச்சிருந்ததை காமிக்கிறாரு. ஸ்டீவ் தேர்ந்தெடுத்தது ஒரு வட்டமான சாதாரண ஷீல்டு. அந்த ஷீல்டு வைப்ரேனியமால செய்யப்பட்டதுன்னு ஸ்டீலை விட லைட் மெட்டீரியலான அது வைப்ரேஷன்ஸை எதிர்கொண்டு எவ்வளோ பெரிய அடியையும் தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு சொல்றாரு. பிஸ்டலை வச்சு ஷூட் பண்ணியும் ஷீல்டு எல்லாத்தையும் எதிர்கொள்ளுச்சு. ஸ்டார்க் ஸ்டீவுக்கான சூட்டையும் ஃபிட்டா தயார் செஞ்சு கொடுக்க அதை எடுத்துட்டு ஷீல்டையும் மாட்டிட்டு கேப்டன் அமெரிக்கா, பக்கி, சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து யூரோப் முழுவதும் ஹைட்ரா பேஸ் ஒவ்வொன்றுக்கும் போய் அதை அழிக்க தொடங்குறாங்க. ஷீல்டை எரிகணை ஆயுதமா பயன்படுத்தி வேகத்தை இழக்காம பல பரப்புல இருந்து உபயோகப்படுத்த முடியும்னு கேப்டன் கத்துக்கிறாரு. ரெட்ஸ்கல்லும் ஜோலாவும் அவருடைய திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஜோலாவை அவருடைய பர்சனல் ட்ரெயின்ல வச்சு சிறைபிடிக்க ஸ்டீவும் அவருடைய க்ரூவும் ஆல்பா மலையில தொடர்ந்து போறாங்க. கேப்டனையும் பக்கியையும் ஹைட்ரா சோல்ஜர்ஸ் சுத்தி வளைக்க சண்டையோட முடிவுல பக்கி ஓடிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து கீழே ஒரு குளிரான நதியில விழுந்துடுறாரு. கேப்டன் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பக்கியை காப்பாற்ற முடியாம போக ஜோலாவை மட்டும் சிறை பிடிச்சு கூட்டி வராங்க. கர்னல் பிலிப்ஸ் பிடிப்பட்ட ஜோலாவை டீல் பண்றது ரொம்ப சுலபம்னு நினைச்சாரு. ஏன்னா ரெட்ஸ்கல் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத தவிர்க்க சைனைட் எதையும் சாப்பிடாம தகவல் கொடுக்க தயாரா இருந்த ஒரே ஒரு ஹைட்ரா ஏஜென்ட் இவர் தான். ரெட்ஸ்கல் தன்னை கொன்னுடுவான்னு பயந்து எஞ்சி இருந்த ஹைட்ரா அவுட் போஸ்ட பத்தி பிலிப்ஸ்ட சொல்லிடுறாரு. பக்கியுடைய மறைவை நினைச்சு ஸ்டீவ் வருத்தப்பட கார்ட்டர் வந்து சமாதானப்படுத்துறா. அந்த நேரத்துல அதிக ஆல்கஹால் எடுக்கும்போது தான் தெரிய வருது டாக்டர் எர்ஸ்கினுடைய சீரம் இறந்த செல்களை வேகமா உருவாக்குது. இதனால அவருக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ண கஷ்டமா இருந்துச்சு. ரோஜர் அவர் ஸ்குவாடோட சேர்ந்து ரெட்ஸ்கலுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக திட்டம் போட்டு ஹார்லியை எடுத்துட்டு பேஸ்க்கு போய் ஹைட்ரா சோல்ஜர்ஸை தாக்குறாரு. ஆனாலும் இறுதியில ஹைட்ரா ஃபோர்ஸ் அவரை சுத்தி வளைச்சு ரெட்ஸ்கலுடைய பிரைவேட் வெப்பன் லேபுக்கு கூட்டி போறாங்க. ரெட்ஸ்கல் கேப்டன் அமெரிக்காவை சிறை பிடிச்சு வைக்க அந்த நேரத்துல பிலிப்ஸ் கார்ட்டர் தலைமையில நூற்றுக்கணக்கான வீரர்கள் தளத்துல தாக்கி பல ஹைட்ரா சோல்ஜர்ஸை கொண்டுடுறாங்க. கேப்டனுக்கும் ரெட்ஸ்கலுக்கும் சண்டை நடக்க கேப்டன் இருந்து தப்பிச்சு டெசராக்டை எடுத்துட்டு அவனுடைய ஃபிளைட்ல தப்பிக்க முயற்சி செய்யறான். பிளேன்ல ஏற கேப்டன் பின்தொடர்ந்து போக ஆனாலும் அதை பிடிக்க முடியல. பிலிப்பும் கார்ட்டனும் ரெட்ஸ்கலுடைய ரோஸ்டர் எடுத்துட்டு டேக் ஆஃப் ஆன பிளேனை சேஸ் பண்ண ரீச் ஆக போற அந்த நேரத்துல கார்ட்டர் கிஸ் பண்ணி கேப்டனை அனுப்பி வைக்கிறா. ஸ்டீவ் ரோட்ஸ்டர்ல இருந்து பிளேன்ல குதிச்சு உள்ளார போய் வெவ்வேறு அமெரிக்கன் சிட்டிக்கு போற கெமிகாசி பிளைன்ஸ், மிசைல்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அங்கேயும் ஹைட்ரா சோல்ஜர்ஸோட சண்டை போட்டு ஒரு மினியேச்சர் பிளேனை கீழே விழ செய்யறாரு. நியூயார்க் பிளேனை எடுத்துட்டு ஒரு ஹைட்ரா சோல்ஜர் தப்பி செல்ல அதுலயும் தாவி சோல்ஜரோட சண்டை போட்டு விழ செஞ்சு அதே பிளேனை எடுத்துட்டு மறுபடியும் பெரிய பிளேனுக்குள்ளார வந்து லேண்ட் ஆகுறாரு. கேப்டன் ரெட்ஸ்கல்ல தேடி உள்ள போக 2 பேரும் தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. கியூப் எனர்ஜி கொண்ட வெப்பனை வச்சு தாக்க கேப்டன் சுலபமா ஷீல்டை வச்சு தப்பிச்சிடுறாரு. ஷீல்டு ரிஃப்ளெக்ட் ஆகி டெசரக்டை ஹோல்டு பண்ணியிருக்க காக்பிட் சென்டர் கன்சோல்ல வந்து தாக்க கன்சோல் டேமேஜ் ஆகி ரெட்ஸ்கல் கியூபை கையில எடுத்து பார்க்க வேறு ஒரு உலகத்துல நட்சத்திரங்கள் நிறைஞ்சிருக்கிறது தெரியுது. சில வினாடிக்கு பிறகு அந்த எனர்ஜியை ஹோல்டு பண்ண முடியாத ரெட்ஸ்கல் சிதைஞ்சு போறான். ஓப்பன் ஆன போர்ட்டரும் க்ளோஸ் ஆகுது. அவன் அணுவா மறைஞ்ச பிறகு அதனுடைய வெப்பத்தினால பிளெயினை ஓட்ட போட்டு டெசரக்ட் கீழே விழுது. பிளெயினை கேப் கண்ட்ரோல் எடுத்து ரேடியோ வழியா கார்ட்டர்ட்ட பேசுறாரு. மிசைலோட நியூயார்க்கை தாக்க தயாரா இருக்க பிளெயினை கடல்ல இறக்குறது தான் எல்லாருக்கும் சேஃப்னு சொல்றாரு. கேப்டன் இறந்து போக போறதுன்னு நினைச்சு கார்ட்டர் வருத்தப்படுறா. கேப்டன் கார்ட்டருடைய டான்ஸை போஸ்ட்போன் பண்ணணும்னு கேப்டன் சொல்றாரு. ஒரு வாரம் பிறகு ஸ்டார் கிளப்ல சாட்டர்டே 8 o'clock டேட்டுக்கு கட்டாயமா வர சொல்றா. கேப்டனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டே போய் பனிப்பாறையில மோதிடுறாரு. அவரை இழந்த கார்ட்டர் ரொம்ப வருத்தப்படுறா. ஹிட்லருடைய பிடியிலிருந்து விடுதலை கிடைச்ச பிறகு ஸ்டார் கடலுக்கு அடியில இருந்து டெசராக்டை மீட்கிறாரு. 1940களின் மருத்துவமனையில கண் முழிச்ச கேப்டன் எழுந்து விண்டோஸ், ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த நேரத்துல பழைய ரேடியோல 1941ல நடந்த புரூக்ளின் டார்ச்சர் கேம் பத்தி ஸ்கோர் சொல்லிட்டு இருக்கிறத கேட்க அந்த நேரத்துல பெக்கி மாதிரியே இருக்க ஒரு நர்ஸ் உள்ளார வர கேப்டன் இந்த கேம் 1941ல நடந்துச்சுன்னு நான் அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த கேம் அட்டன் பண்ணேன்னு சொல்றாரு. இப்போ நான் எங்க இருக்கேன்ற உண்மையை சொல்ல நர்ஸை கேட்க நர்ஸ் எமர்ஜென்சி அலாம ஆன் பண்ண உடனே செக்யூரிட்டி அவரை சுத்தி வளைக்கிறாங்க. பயந்து அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருந்து உடைச்சு வெளியே வந்து தப்பிச்சு ஓட கதவை திறந்த உடனே ஊரே கூட்டமா பிசினஸ் சூட்ஸ் போட்டு இருக்கிற மக்களுடைய மாடர்ன் வேர்ல்ட அவர் பாக்குறாரு. அவரை உடனே சுத்தி வளைச்ச நிக் ஃபியூரி, இது உங்களுக்கு பொறுமையா புரிய வைக்கலான்னு நினைச்சோம், நீங்க கிட்டத்தட்ட 70 வருஷம் தூக்கத்துல இருந்தீங்கன்னு சொல்ல கேப்டன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஃபியூரிட்ட கேப்டன் நான் டேட்டுக்கு போக வேண்டி இருந்ததுன்னு சொல்றாரு. நாள்களுக்கு பிறகு கேப்டன் ஜிம்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்க நிக் ஃபியூரி கேப்டன் நீங்க தூங்குறதுல எதுவும் சிரமம் இருக்கான்னு கேட்க கேப்டன் வேற ஒரு மிஷனுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்க ஃபியூரி காப்பாத்துறதுக்காகன்னு சொல்றாரு.